ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி வரலூர் vlog தான் பார்க்க போகிறோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ. இப்போ நான் vlog போகலாமா? இது பார்த்தீங்கன்னா வரலூர் இந்த சபை vlog தான். அது பார்த்தீங்கன்னாக்கா எப்போதுமே அந்த சபை திருவிழா அன்றைக்கி எல்லாம் ஒரு மக்கள் எல்லாம் வருவாங்க. ஃபுல்லாக நெடுக்கம் பார்த்தீங்கன்னா அன்னதானம்லாம் பண்ணுவாங்க. அந்த கடை யூஸ்வலாக ஒரு வாரம் இருக்கும் சபை திருவிழாப்போ. ஆனால் இந்த டைம் என்ன பண்ணாங்கனாக்கா, அந்த சபை கிட்ட கடைலாம் போடாமல் எப்படின்னாக்கா நடுவில் பாதை இருக்கும், ரெண்டு பக்கமும் செம்ம பெரிய கிரவுண்ட் இருக்கும். அங்கே தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த தின்பண்ட கடை, பூக்கடை, கிளிப்பு கடை, இரும்பு சம்ம கடை, பாத்திரம் கடை, எல்லா கடையும் எல்லாம் வச்சுருப்பாங்க, செப்பல் கடைலாம். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா அந்த உள்ளார அந்த சபைக்கிட்டே போகாமல் அந்த மெயின் ரோட்டே பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரைட் சைடில் ஒரு இடம் இருந்துச்சு, சின்ன திட்டமாக இடம் இருந்துச்சு. எல்லாம் அங்கே தான் கடைலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் சபை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டில் கொஞ்சம் கடை வச்சுருந்தாங்க, அவ்வளோதான். ஆனால் யூஸ்வலாக அந்த சபை அன்றைக்கி திருவிழா அன்றைக்கி அந்த கடையில் போய் வாங்கிறதோட நம்ம 2 நாள் கழிச்சு போய் வாங்கினா இப்போ நிதானமாக கடையில் எல்லா பொருளையும் வச்சு பார்க்கலாம், நம்ம பேரம் பேசியும் வாங்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா மீதி எல்லா ஊர்லேயும் வாங்குறதோட அந்த சபை திருவிழாவில் போய் வளையல், கம்பல், அந்த கிளிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு விலை கொஞ்சம் குறைச்சி கேட்கலாம், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். அந்த கடையில் விற்கிறதோட கொஞ்சம் விலையும் கொஞ்சம் நல்லாவும் இருக்கும். நிதானமாக வச்சு பார்த்து நம்ம எல்லாம் வாங்கலாம், செலக்ட் பண்ணி வாங்கலாம். அது வேறு ஒன்று இருக்குது. ப்ளஸ் இந்த சபை திருவிழானாலே பசங்களுக்கு இந்த செப்பல், பொம்மை, அந்த 10 ரூபா கடை, 20 ரூபா கடைலாம் பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக நல்லா இருக்கும். அந்த பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா அது 10 ரூபா பொருள், 20 ரூபா பொருள்னே சொல்ல மாட்டாங்க, எல்லாமே இருக்கும். நான்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சபை திருவிழா முடிஞ்சு ஒரு 3 நாள் கழிச்சு தான் போனேன். என்னடா அது கடைலாம் ஒன்றுமே காணாமல், என்னடா அது காலி ஆயிடுச்சுன்னு பார்த்தேன். இப்போ நான் அந்த சபை உள்ளார போய் சுற்றி பார்த்தேன். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஒருத்தங்கிட்ட கேட்டப்போ என்ன சொன்னாங்கனாக்கா, இல்லைம்மா அந்த ரோட்டுக்கு இந்தாண்ட பக்கம் வச்சுருக்காங்கன்னாங்க. அங்கே போய் பார்த்தேன். அங்கே தான் பார்த்தீங்கன்னா ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஷ்லாம் எதுவுமே இல்லை, சும்மா ஒரு 2 பேர் 3 பேர் தான் எல்லாம் வந்துன்னு போயிருந்தாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபா கடையில், 20 ரூபா கடையில் அந்த கிளிப்பு, பொட்டு, துணி காய்கிற கிளிப்பு, அந்த ஸ்பேனர், திருப்புளி, அப்புறம் பிளாஸ்டிக் ஜாமான், ஸ்கெட்சு, பென்னு, பென்சிலு, பொம்மை, ஹேர் பேண்டு, அப்புறம் ஸ்பூனு, சோப்பு டப்பா எல்லாருமே வச்சுருப்பாங்க. நம்ம ஆக்சுவலாக எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் பொருள் வாங்குகிறோன்னோ இல்லையோ, சும்மா அந்த கடையெல்லாம் போய் சுற்றி பார்க்குறது எனக்கு பெரிய சந்தோஷங்க எனக்கு. நான் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அந்த கடை அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா போயிடுவேன். ஆனால் நான் காலைல போனது பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி வெயிலில் போனேங்க. ஏன்னா எனக்கு அப்போ தான் எனக்கு டைம் கரெக்டாக இருந்துச்சு. அதனால் நான் போய் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ளார போய் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் எடுத்து பார்ப்பேன். நான் எடுத்து பார்த்து அப்போ நான் ஃபஸ்ட்டு வந்துடும். நான் அதுமாதிரி ஒரு கடை இல்லாமல் எல்லா கடைக்கும் மொத்தத்தில் அங்கே 10 கடை என்ன தாங்க இருக்கும். அது 10 கடை தான் போட்டிருந்தாங்க. அதே பார்த்தீங்கன்னாக்கா அந்த மேலே இது மாதிரி இந்த தார்ப்பா மாதிரி போட்டிருந்தாங்க. எல்லாம் அந்த கடைக்கு வரவங்களாம் அந்த கால் பொடி சுடுன்ட்டு, வெயில் சுடுன்ட்டு வச்சுருந்தாங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடை உள்ளார போய் சுற்றி பார்க்குறது எப்படி 10 நிமிஷம் ஆச்சு எனக்கு. ஃபுல்லாக அந்த கம்பலை திருப்பி பார்த்து, இந்த பொட்டெல்லாம் பார்த்து, கிளிப்பெல்லாம் திருப்பி பார்த்து அது மாதிரி பண்ணலாம். ஆனால் யூஸ்வலாக அந்த வரலூர் சபை திருவிழாவில் பார்த்தீங்கன்னா அந்த இரும்பு சாமான், அந்த கரண்டி, அந்த தேங்காய் உரிக்கிறது அதை எல்லாமே வாங்கலாங்க. நான் யூஸ்வலாக என்ன திருவிழானாலே நான் கண்ணாடி வளையல் வாங்குவேன். கண்ணாடி வளையல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கலர்ஸில் வச்சுருப்பாங்க, அதை போய் வாங்குவேன் நான். அதுமாதிரி இந்த திருவிழா நான் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு நல்லா திரும்பி வந்துட்டேன்.